ஹாய் ஐட்ஸ் உங்களுக்கு இருப்போம்னு வந்துடும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒன்றும் இல்லைன்னா என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடும் ஒன்று சொல்கிறா நீ என்ன பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஹவு டு மேக் அ தமிழ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு யூடியூப் சேனலில் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு தமிழ் க்ரியேட் பண்ணி பேச ஆகணும். இப்போ நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறோன்னு ப்ளே பண்ணி வீடியோ போடுறோம், இது ப்ளே பண்ண வீடியோ போட்டாலும் டம்ப்ளேட் வந்து தேவைப்படும். அடுத்து வந்து ஓவர்லே. இப்போ நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து ஓவர்லே தேவைப்படும். இந்த ஓவர்லேக்காக நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து டிசைட் பண்ணி போடுறேன். இப்போ தமிழில் எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு நான் போடுறேன். நான் லோகோக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து லைவ் போடுறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். சரி, ஓகேங்களா? நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தமிழ் எப்படி ட்ரீட் பண்ணு நான் வந்து சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மேலே காமிக்கிறது இந்த மாதிரி லோகோஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகிறது பிக்சார் உள்ள வந்து ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. ஓகே, பிக்சார் உள்ள வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எடிட் அப்படின்னு காமிக்குதா? இது உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டு வேணுமோ அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அது எந்த பேக்ரவுண்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதை விடுங்க, நான் கோல்டன் பேக்ரவுண்டு இல்லைங்க, கோல்டன் அப்படின்னு சர்ச் பண்ணால் கோல்டன் பேக்ரவுண்ட் ஒவ்வொரு நிறையா வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து கோல்டன் ஃபயர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா கோல்டன் ஃபயர் மாதிரி நிறைய பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ வந்து வெறும் ஃபிஃபா மேக்ஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வருது இல்லையா? இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன். அந்த பேக்ரவுண்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணி சரி, நான் ஒரு நல்ல பேக்ரவுண்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பிக்ஷாட் அப்படின்ற ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்குவேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வைக்கிறேன்னா இதில் வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இது வந்து நான் வந்து ஸ்டிக்கர் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிக்கர் வந்து வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி லேஅவுட்டில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடிட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு இமேஜ் வேணும், ஆல்ஃபா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும், நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பின்னாடி டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலரு எதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஹவு டு ஒன் டேப் அப்படின்னு வந்து போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து வந்துடும். நீங்கள் முன்னாடி வேணாலும் இந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வேணால் வச்சுக்கலாம். இல்லைங்க லேயர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லேயர் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்துடும். நிறைய பேர் பிக்சர் யூஸ் பண்ண தெரியாது, ஸோ அதனால தான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மண்டை கிட்ட அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஸ்டிக்கர் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து இப்போது இது கரீனா வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் உள்ள போயிட்டு இங்கே டிஸ்கவர்னு இருக்கும் சர்ச் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஏகப்பட்ட இது வந்து வந்திருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலயமா நீங்களே தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ண கற்றுக்கலாம். இதை வச்சு தான் நான் போட்ட நிறைய தமிழில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து தமிழிலே இது மாதிரி தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, எந்த வீடியோக்கான தமிழில் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் தமிழில் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ தமிழ் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இதை வச்சு இங்கே வச்சுக்கிட்டேன்னா மூஞ்சிக்கு நேராக வச்சுட்டு இதை வந்து கீழே தண்ணி அப்படின்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து வச்சுக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் வந்து நிறையா வந்து எடிட்டிங் வந்து பண்ணி நீங்கள் வந்து வியூவர்ஸ் அள்ளலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வைக்கிறேன் பார்த்தீங்களா? ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி
இது மாதிரி பேக்ரவுண்டு மாதிரிலாம் கொடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக தமிழில் வந்து உங்களுக்கு நல்லா க்ரியேட் பண்ணணும், நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணேன்னா பிக்சார்ட்டில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் நல்லா அதையே ப்ளே பண்ணலாம். நான் அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் போட்டேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரும். அப்படியே கிளிக் பண்ணி தமிழில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தமிழ் இதில் வந்து ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு நீங்கள் தமிழில் சர்ச் பண்ணால் தமிழ் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கு தமிழ்னு சர்ச் பண்ணதில்லை, தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா தமிழ்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் தமிழ் ஆப்ஷனை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா மாசாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸில் வரேன். பாய் கைஸ்.